அம்மா. ஒரு பெண் தனது தாயை பற்றி எழுதியது. வாங்க என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். துணி காய போடு, பீரோவை அடுக்கி வை, மதியானத்தில் தூங்காதே, எப்போ பார்த்தாலும் என்ன டிவி, புக் எடுத்து படி, வீட்டு வேலை செய். கல்யாணம் பண்ண போகிற இடத்துல என்ன நினைப்பாங்க? சரியா வளர்க்கலன்னு என்ன திட்ட மாட்டாங்களா என்று ஓயாத குடைச்சல். எப்பவுமே ஒரு திட்டு, எப்பவுமே ஒரு அட்வைஸ், எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக். அம்மா எப்பவுமே இப்படித்தானோ என்ற நினைப்பு இளம் வயதில் வந்தபடியே இருக்கும். நான் பிரசவ வார்டில் இருக்கும்போது அம்மா என்று எத்தனை முறை கூப்பிட்டேன் என்றே தெரியாது. குழந்தை பெற்றுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்ததும் அவர் ஒரு நிமிடம் கூட சும்மா இல்லை. இதை சாப்பிடு, அதை சாப்பிடாதே, இதை குடி, இப்படி திரும்பு, அப்படி படு, குழந்தையை இப்படி பிடித்து தூக்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவ்வளவு காலம் இல்லாமல் அம்மாவின் வயிற்று தழும்புகள், வடுக்களை அப்போதுதான் பார்த்தேன். பிரசவ போரில் நான் வந்த பரிசு போலும். நடுமண்டையில் அடித்தது போல் சுரீர் என்று எனக்கு உரைத்தது. அம்மா எப்பவும் போலவே தான் இருந்தார். நான் தான் ஒவ்வொன்றிற்கும் எரிச்சல் குடைச்சல் என டிசைனாக பெயர் வைத்து கொண்டு இருந்திருக்கிறேன் என்று. இவ்வளவு பெரிய பொண்ணாகியும் இன்னும் ரிப்பன் வைத்து சடை பின்ன தெரியலையா? இன்று என் மகளிடம் என்னையையும் அறியாமல் சொல்வது வியப்பாக உள்ளது. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என் அம்மா! ஏனோ தெரியவில்லை, என்னை பார்க்கும் போதெல்லாம் ஓயாமல் சொல்லும் பொய். ஏன் இப்படி இழைச்சிட்ட, ஏன் இப்படி கருத்து போயிட்ட என்பதுதான். தட்டில் சட்னி மீதம் இருக்குதுன்னு பாரு, அதற்காக இன்னும் ஒரே ஒரு தோசை என்று சாக்கு சொல்லி சுட சுட சுட்டு போடும் அலாதியே இன்னும் தனி அழகுதான். சாப்பிட்டு முடித்த பிறகுதான் தெரியும் சட்னியை முன்கூட்டியே தட்டில் அதிகமாக ஏன் வைத்தார் என்று. அந்த அன்பின் சூட்சுமம் கூட தெரியாமல் நான் இருந்திருக்கிறேன். எத்தனை விஷயத்தில் நான் தான் இப்படி தோற்றுக்கொண்டே இருந்திருப்பேனோ தெரியாது. இந்த தொடர் தோல்வி எனக்கு பிடித்திருக்கிறது. காரணம் என் அம்மா சளைக்காமல் வெற்றி பெற்று கொண்டே இருப்பதால். உலகில் தலை சிறந்த முதல் தியாகி அம்மா மட்டுமே. சொக்கி போகும் முதல் உலக அழகியும் இவர்களே. உலகில் மிக பெரிய பொருளாதார மேதையும் அம்மா மட்டுமே. எத்தனை இடர்பாடுகள், எத்தனை துயரங்கள், வலிகள் வந்தால் என்ன, உலக உருண்டையில் கலந்துவிட்ட இந்த தாய்மையானது அனைத்தையும் புரட்டி போட்டு மேலே சென்று கொண்டே இருக்கும். இந்த பதிவு எல்லா அம்மாக்களுக்கும் சமர்ப்பணம். படித்ததில் பிடித்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உண்மைதானே? உண்மைனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.